சொல்லிட்டாய. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டீங்களா மாமா? எந்த கிளியை எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியுற மாதிரி சொல்லு. மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கப்புன்னு அடிச்சிட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு 3 காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடியும் சொல்லிட்டாங்க. அது என்னடா 3 காலு, ஆட்டுக்கு 4 கால்? அது நண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க, என்னால தாங்க முடியலையே. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கிட்டுமா? அடிச்சுக்கா அடிச்சுக்கா. இன்னொரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்றா? அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்றா. ஆமா, இந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யறேனே டெய்லர் கடை, அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே. ஆடுறது என்ன, பாடுறது என்ன, குடிக்கிறது என்ன, கும்மாளம் என்ன, ஊரே நாரி போச்சு. பேரு மீனாட்சி
வடிவேல் வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. சம்பந்தி வெறுங்கையோட போய் எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல. என்னடா ராசிபாளையத்துக்கார பொண்ணை கொடுத்த கையோட கையை இறுக்கி புடிச்சிட்டானே நினைச்சிட கூடாது பாருங்க. அதான் மொத்தத்தையும் விரிச்சுட்டேன். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது. எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம். அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க, அது போதும். சம்பந்தி அம்மா, ஐயா குசுமல பாதிய நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்கே. பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதம்மா. உங்களுக்கு பேரனை எங்க பையன் தான் கொடுத்தாகணும், ஞாபகம் வச்சுங்க. வாஸ்தவம் தான். அத அங்க சொல்லியா. ஏது சம்பந்தி அம்மா பேசுறத பார்த்தா விதி இல்லாத இடத்துல பொண்ணு கொடுத்தது மேல வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, ஆண்ட புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு குறையும் வராது, நாங்க நல்லபடியா தான் இருக்கோம். என்னென்ன வந்தது வராதமா வெத்தலை பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அட உடுப்புள்ள பாவை இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க. இப்பதானே கரிகாய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், எடுத்துக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அத்தம்மா, இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும், அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம். புத்துக்கறிய வகையா பண்ணி வச்சிருக்கு. ரத்தம் பொரிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேன்னு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம். அம்மா பேசிக்கிட்டே இருக்காதம்மா, நேரமாவது சாப்பிடவாமா. ஏண்டி, சனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அச்சோ பொய். சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் ஊர்ல போய் கை நினைச்சுக்கலாம் வாங்க. இப்படி ஏதாச்சும் கோளாறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சைடுல சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இலைய போடுங்கடா, வட பாயசத்தை அள்ளி கொட்டுங்கடா. ஐயோ, இன்னைக்காலும் வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு இருந்தேன், எடுத்துட்டேளே. ஏமா கண்ணா, நீ வாமா சாப்பிடலாம். வேண்டாமா, வாமா. மாமா கூப்பிடுறாங்க. சைவ சாப்பாடு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கல்யாணம் தனக்கு நம்ம வீட்டுல சைவ சாப்பாடு எப்படிங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அங்க சொல்றா. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்கதான் 3 வேளை தின்னாங்களே. 3 வேளையா நாங்க தினமா போயா? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏண்டி அம்மா, செச்சப்ப எவ்வளவு டைட்டா இருந்தது, இப்ப ரொம்ப லூஸ் ஆயிடுச்சே. வந்து 1 வாரம் கூட ஆகல, ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா. உன் மாமியாக்காரி சோறே போடுறது இல்லையா? நாங்க சோறே போடுறது இல்ல, ஊட்டித்தான் விடுறது. அடி போங்கடி நீங்களும் உங்க. என்னடி கழுத்துல இந்த பாதி நகையை காணோம்? ஒருத்ததானே நான் தான் கழட்டு வச்சேன். சரியான விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய. திடீர்னு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்தம் சொல்றது? நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும். மாப்பிள்ளைக்கு தான் கை சுத்தம் இல்லைன்னு தெரியும்ல. மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். சும்மா இருமா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடா உங்க வீட்டுக்காரர் பல்ல விளக்கிட்டு எச்சி சட்டையில துப்புனாரு, இன்னைக்கு என்னடா சாம்பார வேட்டியில ஊத்துறீங்க. தெரியாம பட்டு என்னங்க தெரியாம பட்டுச்சு? பக்கத்துல உங்க புருஷா உட்கார்ந்துருக்காரு, பக்குவமா இலைய பார்த்து ஊத்துறீங்க. சம்பந்தினா அவரை இறக்கறமா வடியில ஊத்துறீங்களே, இது சரியா படல. என்ன சரியா படல? நல்லாவே பட்டிருக்கு. நல்லாவே பட்டிருக்கு. சைவம்னு தெரிஞ்சிருக்கு போறே விடுறா. ஏய், எல்லாம் எந்திரிங்கடி. இந்த கூறுகட்ட கழுதிங்க சோறே வேணாம். தெரியாம பட்டு போச்சு, அதுக்காக குதிக்கிறியே. கழுதே கழுதே சொன்னேன், கெட்ட கோவம் வராமா. என்ன குழந்தைங்கிற? பொம்பளைக்கு முன்னால கைய வாங்குறிய அறிவு இருக்குதான் உனக்கு? மூஞ்சி முன்னாடி கை வச்சு பேசுறேன், நடக்கிறத வேற. எங்க வேணாலும் கைய வச்சு பேசுறேன். அடிக்கிறட ஒண்ணு என்ன?
இவங்க தான் விவசாய கிட்டவங்க. நீ புத்தி உள்ள பிள்ளையாச்சா இப்படி எல்லாம் செய்யலாமா? வாடா. கை நீட்டி அடிக்கிறாளுங்க. குடும்பமா அது விவசாய கிட்ட குடும்பம். அப்பா அந்த குடும்பத்துல போய் பொண்ணை கொடுத்தோம். அப்பா அப்பா என்னம்மா மாமா தெரியாம அடிச்சிட்டாரு, மாமிகாரையும் தெரியாம அடிச்சிருச்சு, புருஷங்காரனும் தெரியாம அடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு மான ரோஷத்தை விட்டுட்டு உள்ள வந்து கை நினைங்கன்னு சொல்றியா? ஏண்டி பெத்த அப்பனை கை நீட்டி அடிச்சுட்டான் அவன். அதுக்கப்புறமா அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கியா நீ? சரி சரி, கட்டில சுகம் கிடைச்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் நாங்களும் மண்ணுக்கு சமம். வீம்புக்கு வீட்டை வித்து கேஸ் நடத்துற குடும்பமா இது? விருந்துக்குன்னு கூப்பிட்டு விவகாரம் பண்ணிட்டானுங்க நாய்ங்க. இந்த பாரு, மானங்கட்ட மருமகளா இந்த வீட்டுல குப்பை கொட்டுறதை விட மதிப்போட நம்ம வீட்டுல வந்து வாழ வெட்டியாயிரு. இந்த சாதி கட்ட ஜனங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப என் கால்ல விழுந்து கூப்பிட்டு போகட்டும். இல்ல உங்க அப்ப செத்துட்டான்னு நினைச்சு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கோ போ. ஏய், என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? உள்ளவா. நான் எங்க வீட்டுக்கு போறேன். இது உங்க அப்பா தான் முட்டாள்தனமா நடந்துட்டானே, நீ என்ன அறிவிடத்தனமா பேசுற? இந்த பாரு, நீ பார்த்தல நான் ஏதோ தப்பானா? 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பாவை நீங்க கை நீட்டி அடிக்கலாமா? நீ போலாம். வா. ஓடினா நீ வாமா.